2026 முதல் 2029 ஆண்டுகளுக்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் சென்னை அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். களத்தில் யாரெல்லாம் தற்போது வரை வாக்களித்திருக்கிறார்கள்? முக்கிய பிரபலங்கள் யாரேனும் வருகை புரிந்திருக்கிறார்கள்? வணக்கம் தனலட்சுமி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தற்போதைய பொறுப்பாளரின் பதவிக்காலம் வருகின்ற ஏப்ரல் மாதம் நிறைவடைந்து அடுத்த தயாரிப்பாளர் சங்க 3 ஆண்டுகளுக்கான ஒருமுறை நடைபெறும். அதன்படி 2026-2029 ஆண்டுகளுக்கான நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய கந்தசாமி கல்லூரியில் நடைபெற்றிருக்கிறது. இங்கு நீதியரசர் ராஜேஸ்வரன் அவர் தலைமையில இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இன்று குறிப்பாக தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. தற்போது வரை, அதாவது மிக முக்கியம் 10 மணி நிலவரப்படி 184 வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அது மிக முக்கியமாக இந்த முறை ராமநாராயண அணி மற்றும் நான்காக்கும் அணி என 2 அணிகள் போட்டியிடுகின்றன. மொத்தம் 1524 பேர் ஒற்றுமை பெற்றுள்ள உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மேலும் ராமநாராயண அணியில் தலைவர் பதவிக்கு முரளி ராமசாமி 3வது முறையாக போட்டியிடுகிறார். நலம் காக்கும் அணியில் தலைவர் பதவிக்கு தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். அதே போல இணைச் செயலாளராக 20 இணைச் செயலாளர் மற்றும் 26 செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கும் போட்டியிடுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் மிக முக்கிய வாக்களிப்பதற்காக சவுந்தரபாண்டியன், மிக முக்கியமாக சமுத்திரக்கனி, மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் தற்சமயம் வாக்களித்து சென்றிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே போட்டியிடக்கூடிய இதர சுயேட்சை வேட்பாளர் பதவியும் இதை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தலைவர் பதவிக்கு மன்னன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். மேலும் கதிரேசன், JSK சதீஷ்குமார் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். செயலாளராக TDP ராஜா, சவுந்தரபாண்டியன், துணைத் தலைவர் விஜயமுரளி, மதியழகன், பொருளாளராக உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் போட்டியிடுகிறார்கள். அது மிக முக்கிய இணை செயலாளராக ராதாகிருஷ்ணனும், கமிலா நாசருடைய மனைவியும் செயலாளராக போட்டியிடுகிறார். துணைத் தலைவருக்கு கமலக்கண்ணன், RK சுரேஷ் பொருளாளராக, சுபாஷ் சந்திர போஸ் இணை செயலாளராக, சுஜாதா விஜயகுமார் போட்டியிடுகிறார். மற்றும் 26 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியிடுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக இது காலையிலிருந்தே பல்வேறு பிரபலங்கள நாசர், மன்சூர் அலிகான், பிரகாஷ்ராஜ், ரஞ்சித், இயக்குனர் பாண்டியராஜன், சுந்தர்சி, சமுத்திரக்கனி தயாரிப்பாளர் குறிப்பாக கலைப்புலி தானு, முக தமிழரசு உள்ளிட்டோர் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிக்க வர இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. தனலட்சுமி. நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.